السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبسملا محمدا مصليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. ولا تقف ما في ليس لك به علم إن السمع والبصر والفؤاد كل أولئك كان عنه مسؤولا. صدق الله مولانا العليم. قال نبينا صلى الله عليه وسلم كفى بالمرء كاذبا أن يحدث بكل ما سمع. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். உம்மன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் அல்லாஹுவின் மீது அல்லாஹு தஆலாவுடைய கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையின் காரணமாக துல்ஹஜ் மாதத்தினுடைய கடைசி வாரங்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜுகளை முடித்து விட்டு அவர்களின் பாவங்களை எல்லாம் களைந்து விட்டு எல்லா காரியங்களையும் முடித்துவிட்டு வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் ஹஜ்ஜை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மக்பூலான ஹஜ்ஜாக மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கி அருள வேண்டும். இதுவரை ஹஜ்ஜுக்கு போகாமல் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அனைவர்களுக்கும் ஹஜ்ஜை அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு சென்று வந்தவர்களை மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக என்று துஆவோடு, கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனித சமுதாயம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டு அவர்களுக்கு நற்குணங்கள் எல்லாம் நிறைய விஷயங்களையும் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. ஆனால் மனித சமுதாயத்திலே நற்குணங்களும் இருக்கிறது, தீய குணங்களும் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற நேரத்திலே மனித சமூகத்திலே வாழுகின்ற நேரத்தில் சில கெட்ட பழக்கங்களை மனித சமுதாயங்கள் வழக்கம் முழுக்க வாழ்க்கை முழுக்க கொண்டு போகுவதை பயணிப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னவென்று சொன்னால் வதந்திகள், தேவையில்லாத வதந்திகள். வதந்திகளை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? வதந்திகளினால் என்ன நடக்கும்? அல்லாஹு வதந்திகளை பற்றி என்ன சொல்லுவான்? நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வதந்தி என்றால் என்ன என்பதை பற்றி நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய அவசியத்திலே இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வதந்தியை நாம் பரப்புவது சரிதானா தவறா என்று பார்க்கின்ற நேரத்திலே வதந்தி என்பது ஒரு வகையான இட்டுக்கட்டுதல் என்று சொல்லப்படுகிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒரு இருக்கின்ற விஷயம் அல்லது இருக்காத விஷயம், ஒரு மனிதனின் மீது இல்லாத விஷயத்தை வதந்தியாக பரப்புவதற்குத்தான் அது இட்டுக்கட்டுதல் என்பதாக சொல்லப்படுகிறது. அரபியிலே சொல்லப்படும் துஹுமத் என்பதாக சொல்லப்படும். துஹுமத் என்பது இன்றைய காலகட்டத்திலே நிறைய போய்கொண்டிருக்கிறது. பேஸ்புக்கிலே நிறைய விஷயங்கள் இட்டுக்கட்டுதல் நிறைய போய்கொண்டிருக்கிறது. வதந்திகள் இருக்கிறது. இருப்பவரை இறந்து போனவர் என்பதாக வதந்திகள், நல்லா இருப்பவரை உடல்நிலை சரியில்லையாக ஆகிவிட்டார் என்ற ஒரு தவறான தகவல்கள், தவறான தகவல்களை பகிர்வது இவைகளெல்லாம் இன்றைய ஊடகங்களின் மூலமாக நிறைய பழக்கங்கள்
தெரிந்தும் தெரியாமலும் செய்து கொண்டே இருக்கிறோம். நாம் யாரோ ஒரு மனிதர் செய்தியை அனுப்பி வைக்கிறார், அதை உடனே நாம் ஷேர் செய்கிறோமே தவிர அது என்னவென்று பரிசீலனை செய்வதே இல்லை. மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உனக்கு அந்த விஷயத்திலே நன்மையை தெரியவில்லை என்று சொன்னால், ஒரு விஷயம் உனக்கு வருகின்றது, அந்த விஷயம் உண்மையானது என்று தெரியவில்லை என்றால் அதை தொடர வேண்டாம் என்று மார்க்கம் சொல்லுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது தெரிந்த விஷயத்தை சொல்லுவது புறம், தெரியாத விஷயங்களை சொல்லுவது துகுமத், இட்டுக்கட்டுதல் என்பதாக மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்தும். இலங்கையிலே கடந்த 4 நாட்களுக்கு முன்னால் அப்துல் ஹமீத் என்ற ஒரு மனிதர் இறந்து போனார் என்ற செய்தியை உலகம் முழுக்க பரப்பினார்கள். இது துகுமத். அவர் ஏற்கனவே 2 முறை இது போன்று இறந்து விட்டார் என்ற செய்தியை உலகத்திலே பரப்பப்பட்டது. இது 3வது முறை இறந்து போனதாக அவர் மீது துகுமத்துகளை கட்டி வதந்திகளை பரப்பிக் கொண்டிருந்தார்கள் என்பதை அவர் கவலையோடு அவர் ஒரு பதிவிலே போடுகின்ற நேரத்தில் நமக்கெல்லாம் கஷ்டமாக இருந்தது. என்னவென்று சொன்னால், அது யாராக இருந்தாலும் சரி, அவர் சொல்லுகிறார், எனக்கு இது 3வது முறையாக நான் இறந்து பிறக்கிறேன் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, அவர் இலங்கையிலே இறந்து போனார் என்று 1983 ஆண்டு அவர் இறந்து போனார் என்று ஒரு செய்தியை அவர்களுக்கு பரப்பப்படுகிறது. ஏன் அப்படி பரப்பப்பட்டது என்று சொன்னால், அவர் குடும்பத்தோடு இனக்கலவரத்தில் இறந்து போனார். அவரும் அவர் மனைவியும் கூண்டோடு எரித்து சாம்பலாக்கினார்கள் என்ற செய்தியை 1983 ஒரு வதந்தி பரவியது என்று அவர் சொல்லுகிறார். 2வதாக ஒரு நிகழ்வு நடந்தது. அது எப்படி என்று சொன்னால், ஒரு மனிதன் யூடியூப்பிலே நிறைய வருமானங்கள் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னுடைய புகைப்படத்தை போட்டு இவர் இறந்து போய்விட்டார், ஒரு டிவியினுடைய தொகுப்பாளர் மரணமாகிவிட்டார் என்ற செய்தியை பரப்பி அதிலே வருமானங்களை தேட வேண்டும் என்பதற்காக வேண்டி என் மீது ஒரு வதந்தியை போட்டார் என்பதாக 2வது வதந்தியை சொல்லுகிறார். 3வதாக 4 நாட்களுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு. அவர் சொல்லுகிறார், வலைதளத்திலே நான் இறந்து போனதாக தகவல்களை கொடுத்து மக்களுக்கு மத்தியிலே குழப்பங்களை ஏற்படுத்தி, எனக்கு நிறைய பேர்கள், என்னுடைய நண்பர்கள் எனக்கு போன் பண்ணி என்னை பேசினார்கள். நான் அதற்கு பின்னால் வலைதளங்களின் மூலமாக நான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்ற விஷயத்தை பதிவு செய்தேன் என்பதாக சொன்னார்கள். ஒரு சின்ன விஷயம்தான், ஒரு மனிதன் இருக்கிறான் இறக்கிறான் என்ற விஷயத்தை நாம் தவறான முறையிலே தகவல்களை அறியாமல் செய்கின்ற விஷயங்கள். இது உயிருக்கு மட்டுமல்ல, எல்லா விஷயங்களையும் தவறாக பதிவு செய்வது அது மார்க்கத்திலே அனுமதிக்கப்படவில்லை. அது துகுமத் என்று சொல்லப்படுகிறது, இட்டுக்கட்டுதல் என்பதாக சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இட்டுக்கட்டுவது மிகப்பெரிய பாவம், பெரும் பாவங்களில் உண்டானது. புறம் பேசுவதும் பெரும் பாவங்களில் உண்டானது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களை அவர் எழுதும் போது சொல்லுகிறார், இந்த நிகழ்வு நடந்ததால் எனக்கு நிறைய மன உளைச்சல்கள், தூக்கமின்மை, நான் தூங்கவில்லை பல நாட்களாக, எனக்கு தூக்கமே வரவில்லை. இது மட்டுமல்ல, 3வது முறை நான் செத்து பிழைக்கிறேன் என்பதாக சொன்னார். கண்ணியமானவர்களே, இது இவர்களுக்கு மட்டுமல்ல, சில ஆண்டுகளுக்கு முன்னால் சவுதியிலே இமாமாக இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் சுதேசி அவர்கள் இறந்து போய்விட்டார் என்று பல முறைகள் செய்திகள் இப்படி வலைதளங்களிலே வருவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், வதந்திகளை. கண்ணியமானவர்களே, மூத்து மட்டுமல்ல, எந்த வதந்திகளையும் உங்களுக்கு மத்தியிலே பரப்ப வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். சமூக வலைதளங்களிலே சிலர்களுக்கு இதே வேலையாகத்தான் இருக்கிறார்கள். வருகின்ற செய்தியை படிப்பார்கள், உண்மையா என்று தெரியாது, அது உண்மையானதா அல்லது பொய்யானதா என்ற செய்திகளை பார்ப்பதில்லை. உடனே அவர்கள் ஷேர் செய்து விடுவார்கள், அடுத்தவர்களுக்கு பரப்பி விடுவார்கள். மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கின்ற நேரத்திலே இது ஒரு வகையான மனநோய் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி பழக்கம் உள்ளவர்களுக்கு மனநோய் உள்ளவர்கள் என்பதாக சொல்ல முடியும் என்று மருத்துவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். வதந்தி என்பது அறம் அல்ல, நல்லதல்ல. வதந்தியை பரப்புவது குற்றமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நாம் வாழும் இந்த காலத்திலே தொழில்நுட்பங்கள்
நவீன காலங்களாக தகவல்கள், தொடர்புகள், நுட்பங்கள் எல்லாம், சாதனங்கள் மிகவும் வேகமாக பரவக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிக சாதாரணமாக அந்த விஷயத்தை நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. சாதாரணமாகத்தானே ஒரு விஷயத்தை தானே நாம் போடுகிறோம் என்று நினைத்து விடக்கூடாது. அது அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய குற்றம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். ஆனால் இந்த தொழில்நுட்ப எல்லா விதமான கருவிகளும் சிறியதாக ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது அசன வேகத்திலே போய்கொண்டிருக்கிறது. அதன் வளர்ச்சி தொழில்நுட்பத்தின் கட்டமைப்பை விட தாண்டி போய்விட்டது. அதனுடைய கட்டமைப்பை விட அது தாண்டி போய்கொண்டிருக்கிறது தொழில்நுட்பங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக தகவல் தொடர்புகள், சாதனங்கள் எல்லாம் சில சமயங்களில் உண்மைகளில் மட்டும் சொல்லும், இல்லை உண்மை அல்லாததைத்தான் அதிகமாக சொல்லும். தொழில்நுட்பங்களின் மூலமாக தகவல்கள் எல்லாம் வருகிறது அல்லவா, அவைகளிலே வரக்கூடிய எல்லா தகவல்களும் உண்மையானதல்ல. எல்லாம் அதிகமாக வருவது பொய்யானதாகத்தான் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தகவல்களை அதனுடைய உண்மையை அறியாமல் யார் பரப்புகிறார்களோ அவர்கள் பொய்யர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, வதந்தியை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் வதந்திகளை நம்பக்கூடாது, அதை பரப்பவும் கூடாது. வாழ்க்கையிலேயே இஸ்லாம் மார்க்கத்தில் நமக்கு மகத்தான வாழ்க்கையை சொல்லித்தரக்கூடிய வழிகாட்டுதல்கள் இதுதான். வதந்தியை நம்பவும் கூடாது, பரப்பவும் கூடாது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் வழிகாட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பார்ப்பதையெல்லாம் பரப்புவது, கேட்பதையெல்லாம் பரப்புவது, பிறரிடம் சொல்லித் தருவது, இவைகளெல்லாம் மார்க்கத்திலே அனுமதிக்கவில்லை. எல்லா விஷயங்களையும் பரப்புவதும் பகிர்வதும் உசிதமானது அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்வார்கள். சிலர்களுக்கு இதே வேலையாகத்தான் இருக்கிறது. செல்லை வைத்துக் கொண்டு அவர்கள் மெசேஜ் மட்டும் அனுப்பி கொண்டே இருப்பார்கள். அது நல்லதா கெட்டதா என்பதை அவர்கள் பரிசீலனை செய்வதே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொன்னார்கள். இதனால் நிறைய பேர்களின் மானங்கள் பங்கமாக்கப்படுகிறது, நிறைய பேர்களுடைய மரியாதைகள் வீணடிக்கப்படுகிறது, நிறைய பேருடைய குடும்பங்களின் பாரம்பரியம் வீணடிக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய மரியாதை எவ்வளவு பெரியது தெரியுமா, காபத்துல்லாவிற்கு சமமானது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மூமினுடைய மரியாதையை குலைத்தவன் காபாவின் மரியாதையை குலைத்தவனுக்கு சமம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்னைக்கு சாதாரணமாக ஒரு மனிதனுடைய குறையை நாம் எவ்வளவு ஈஸியாக, லேசாக செய்திகளின் மூலமாக, குறுஞ்செய்திகளின் மூலமாக பரப்பிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்க்கின்ற நேரத்திலே மிகவும் மோசமான படைப்புகளில் நாம் தான் இருக்கிறோம் என்று சொல்ல முடியும். மிருகங்கள் கூட அது செய்யாது. மிருகங்கள் கூட அடுத்தவர்களை பற்றி, அடுத்த மிருகத்தை பற்றி பேசாது. ஆனால் நாம் அடுத்தவர்களை பற்றி பேசுவதே பழக்கங்களாக நாம் கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நிறைய பேர்களின் மானங்களும் மரியாதைகளும் போகக்கூடிய இந்த நிலைதான் வதந்திகளின் மூலமாக ஏற்படுகிறது. இதனால் அவர்களின் மானங்கள் சூறையாடப்படுகிறது, மரியாதைகள் சூறையாடப்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவான், லா தகுஃப் மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு தெரியாத விஷயத்திலே நீ தொடராதே என்று சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், உனக்கு தெரியாத விஷயத்தை நீ தொடர்ந்து போகாதே, அதை நீ பகிராதே, யாருக்கும் நீ அனுப்பாதே என்று அல்லாஹ் சொல்லுவான். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லுன் உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா என்று சொல்லுகிறான். நீ செய்யக்கூடிய, நீ கேட்கக்கூடிய, நீ சிந்திக்கக்கூடிய உன்னுடைய உள்ளம், உன்னுடைய மூளை, உன்னுடைய பார்வை, உன்னுடைய கேள்வி அனைத்தும் நாளை கான மஸ்ஊலா, அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுவான். அன்பிற்கினியவர்களே, செவி புலனை பற்றி அல்லாஹ் கேட்பான். என்ன கேட்டாய்? உண்மையை கேட்டாயா, பொய்யை கேட்டாயா? அதற்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது. பார்வையை பற்றி கேட்கப்படும், நீ பார்த்தது உண்மைதானா பொய்யா என்று அல்லாஹ் நம்மிடத்திலே கேள்வி கேட்பான். உள்ளத்தை பற்றி கேட்பான், நீ சிந்திப்பது உண்மையாக சிந்திக்கிறாயா,
பொய்யை சிந்திக்கிறாயா என்று அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்பான். ஒவ்வொரு விஷயத்திலும் அதன் செயல்களை பற்றி அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுவான். சில நேரங்களிலே நல்ல விஷயம் தானங்க அனுப்புறோம் என்று நாம் நினைக்கிறோம். சில நேரங்களிலே நாம் நினைக்கிறோம் நல்ல விஷயங்களை தானே பகிர்கிறோம், நாம் அடுத்தவர்களுக்கு ஷேர் செய்கிறோம், சாட்டிங் செய்கிறோம், இவைகளெல்லாம் நல்ல விஷயங்கள் தானே என்று நாம் நினைக்கிறோம். அதற்கும் அல்லாஹ் கீழே பதில் சொல்லுகிறான். மிகவும் தெரிந்த ஒருவர் பகிர்விட்டார் அல்லவா, நமக்கு தெரிஞ்சவர், நமக்கு அறிமுகமானவர் தான் அந்த செய்தியை நமக்கு சொன்னார் என்று நாம் பரப்பி விடுகிறோம். ஆனால் இது தலக்கஃபு பிஹி, இது தலக்கவுனஹு பிஅல்சினதிஹிம் வதகூலூன பிஅஃவாஹிஹிம் மா லைஸ லகும் பிஇல்முன் வதஹ்சபூனஹு ஹய்யினன் வஹும் இன்தல்லாஹி அஸீம் என்று சொல்லுகிறான். அன்பிற்கினியவர்களே, நீங்கள் ஒருவர் அறிமுகமானவர் தானே உங்களுக்கு சொன்னார் என்பதற்காக வேண்டி உங்களுடைய நாவினால் அதை எடுத்து சொல்லுகிறீர்கள், அல்லது உங்களுடைய செய்தியின் மூலமாக அதை பரப்பி விடுகிறீர்கள். இது லேசானது தானே, எல்லாம் தெரிந்தவர் சொன்னதை தானே நான் சொல்லுகிறேன், அதை நான் லேசாக நினைக்கிறீர்கள் அல்லவா. இது அல்லாஹ்விடத்திலே பெரிய பாவம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, பெரிய பாவங்கள் என்று தெரியாமலேயே நாம் வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறோம், இட்டு கட்டிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுவான், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத. அல்லாஹ் அடுத்து பேசுவான், தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பான். அதாவது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த தகவல்களை, தவறான தகவல்களை நாம் அடுத்தவர்களுக்கு அனுப்புகின்ற விஷயத்திலே அல்லாஹ் தொடர்ந்து பேசுவான். இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷா பித்தீனி ஃபில்லதீன ஆமனூ லஹும் அஸாபுன் அலீம் ஃபித்துன்யா வல் ஆখিরা வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன் என்று அல்லாஹ் தொடர்ந்து பேசுவான். எவர் ஒரு மனிதன் இறை நம்பிக்கையாளர்களை பற்றி, இறை நம்பிக்கை கொண்டவர்களை ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இறை நம்பிக்கை கொண்டவர்களின் மானங்களையும் மரியாதைகளையும் வெளியிலே சொல்லி அசிங்கப்படுத்த வேண்டும் என்று பிரியப்படுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் நோவினை தரக்கூடிய மிகப்பெரிய தண்டனையை பெறுவார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வதந்திகளின் மூலமாக நிறைய பேர்களின் மானங்களும் மரியாதைகளும் பறிபோகுவதை அல்லாஹ் இங்கே பார்த்து சொல்லுகிறான். யாரை பற்றி பகிர்கிறோம், யாரை பற்றி பேசுகிறோம், யாரை பற்றி அவமானப்படுத்துகிறோம் என்பதையெல்லாம் நினைத்து பார்த்து இந்த பகிரக்கூடிய விஷயங்களிலே கவனப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுவான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதனால் ஏற்படுவது நமக்கு இந்த உலகத்திலும் தண்டனை உண்டு, மறு உலகத்திலும் தண்டனை உண்டு என்பதை அல்லாஹ் திரும்பவும் சொல்லுவான். வல்லதீன யூதுனல் முஃமினீன வல் முஃமினாத்தி பிகைரி மா மக்தஸபு ஃபகத் இஹ்தமல புஹ்தானன் வ இஸ்மம் முபீனா என்று அல்லாஹ் அடுத்த திருமறையிலே பேசுவான். எப்படி பேசுவான்? இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் சரி, இறை நம்பிக்கை கொண்ட பெண்களும் சரி, செய்யாத ஒன்றை செய்ததாக நீங்கள் பரப்பினால், அந்த மூமின் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செய்யாத ஒன்றை நீங்கள் பரப்பினால், அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எதை சம்பாதித்தீர்களோ அதுதான் உங்களுக்கு என்று சொன்னதற்கு பின்னால் புஹ்தானன் அலீமன் சொல்லுகிறான், அவதூறுகளையும் பாவங்களையும் அவர்கள் உலகத்திலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு குர்ஆனிலே இவ்வளவு கடுமையாக சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு முஃமினின் மானமும் மரியாதையும் காபாவிற்கு சமமானது என்பதை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கேட்டதையெல்லாம் போட்டுவிட்டால் பகிர்வது இது நியாயமானதல்ல என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. தவறான தகவல்களை, நேரான தகவல்களை உடனே பகிர்வதை மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். கேட்டதையெல்லாம் பகிர்வது என்பது ஒரு பொய்யன் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, வதந்தி முற்றிலுமாக மனிதனின் நிம்மதியை குலைத்துவிடும். ஒரு மனிதனுடைய நிம்மதியை குலைத்துவிடும். வதந்தியின் காரணமாக என்ன நடக்கும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதிலே வரலாறுகளும் நிறைய இருக்கிறது.
அதனுடைய ஆற்றல் என்ன தெரியுமா? வதந்தியின் மூலமாக மனிதனுடைய நிம்மதி அனைத்துமே போய்விடும். மரியாதை போகுவது ஒரு பக்கம், மானங்கள் போகுவது ஒரு பக்கம், நிம்மதியும் அவனுக்கு போகிவிடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளிலே இது நடந்திருக்கிறது. நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை ஒரு போருக்காக வேண்டி அழைத்துக் கொண்டு போகிவிட்டு வருகின்ற நேரத்திலே அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவர்கள் தேவைக்காக வேண்டி வெளியிலே போனது தெரியாமல் படை புறப்பட்டு போகிவிடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய படையிலே பாரா ஜமாத் என்பதாக வைத்திருப்பார்கள். படையெல்லாம் போனதற்கு பின்னால் ஏதாவது பொருளை விட்டு வந்து விட்டால் அந்த பொருளை எடுத்து வருவதற்காக வேண்டி ஒரு பொறுப்புதாரியை போட்டு வைத்திருந்தார்கள். அதிலே ஒரு சஹாபியை போட்டு வைத்திருந்தார்கள். அந்த சஹாபி ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு அந்த இடத்திலே ஜமாத்தாக இருந்த கூடாரம் அடித்து தங்கி இருந்த பெருமானாருடைய அந்த ஜமாத்தை சுற்றி பார்த்து விட்டு வர வேண்டும். அந்த இடத்தை சுற்றி பார்த்து வருகின்ற நேரத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு மட்டும் ஒரு இடத்திலே உட்கார்ந்திருந்தார்கள். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்ன அந்த சஹாபி சொன்ன வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தை மட்டும்தான் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் ஏன் இங்கே இருக்கிறார்கள், எதற்கு இருக்கிறார்கள் என்று கேட்கவில்லை. தவறுதலாக அவர்கள் ஒட்டகத்திலே இருப்பதாக நினைத்துக் கொண்டு போகிவிட்டார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து தன் ஒட்டகத்திலே அவர்களை ஏற்றிக்கொண்டு வேறு எந்த வார்த்தைகளையும் பேசாமல் மதீனாவை நோக்கி நடந்தவர்கள் அந்த சஹாபி. ஆனால் மதீனாவை நோக்கி நடந்து வருகின்ற நேரத்தில் மக்கள் எல்லாம் வதந்தியை பரப்பினார்கள். இந்த சஹாபிக்கும் ஆயிஷா நாயகி அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதாக அவர்களின் பத்தினித்தனத்தை அவர்கள் பாவமாக்கினார்கள். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வதந்திகளின் மூலமாக பெருமானாருக்கு என்ன நடந்தது, மனதிலே அவர்களுக்கு மிகவும் குழப்பத்தோடு இருந்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதந்தியின் காரணமாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனக்குழப்பத்திலே, குடும்பத்தின் நெருக்கடியிலே, மன உளைச்சலிலே பெருமானார் ஆளாகிவிட்டார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மன உளைச்சலில் இருந்து வெளிவருவதற்கு 1 மாத காலங்கள் ஆடியது. அல்லாஹ் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹுடைய விஷயத்திலே அவரின் வஹி வருவதற்கு 1 மாதங்கள் ஆகிவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி பத்தினியானவர்கள், ஆயிஷா பத்தினியான பெண்மணி என்பதை அல்லாஹ் திருவசனங்களை இறக்கியதற்கு பின்னால் தான் அல்லாஹ் அடுத்து பேசுவான். மூமின்களே, நீங்கள் ஆயிஷாவுடைய விஷயத்திலே நல்லதை நினைக்க கூடாதா என்று அல்லாஹ் கேட்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாயகத்தின் விஷயத்தில் கூட வதந்திகள் நடந்தது. இது மன உளைச்சல்களை ஏற்படுத்தும். மன உளைச்சல்களும் அவர்களின் குடும்பங்களின் நெருக்கடியையும் அவர்களுக்கு எல்லா விதமான தொந்தரவுகளையும் ஏற்படுத்தியது என்பதாக வரலாறுகள் நமக்கு சொல்லுகிறது. இதே விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிறைய விஷயங்கள் வதந்திகளின் மூலமாக இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் பதிவு செய்வான். வதந்திகள் மிக வீரியமாக வேலை செய்யும். வதந்தி ஒன்றை மட்டும் பரப்பினால் அதனுடைய வேலை வீரியமாக வேலை செய்யும். அதற்கு ஒரு வரலாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். உஹது போர்க்களம் நடந்து கொண்டிருக்கிறது. போர்க்களம் மூர்க்கமாக நடந்து கொண்டிருக்கிறது. எதிரிகளும் முஸ்லிம்களும் காபிர்களும் எதிர்த்து அவர்கள் போரிட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போய்விட்டார்கள் என்ற ஒரு வதந்தி பரப்பப்படுகிறது. பெருமானார் இறந்து போய்விட்டார், முகம்மது இறந்து போய்விட்டார் என்ற செய்தி பரவிய உடனே சஹாபாக்கள் எல்லாம் நிலை குலைந்து விட்டார்கள். நாயகம் இறந்து போய்விட்டார்களா? போர்க்களத்திலே இருந்த வீரர்கள் எல்லாம் வீரம் அவர்களுக்கு தோய்ந்து போய்விட்டது. அவர்கள் என்ன செய்வதென்றே புரியவில்லை. இதற்கு பின்னால் வாழ்வதா சாவதா என்ற எண்ணங்கள் எல்லாம் அவர்களுக்கு உள்ளே மாறியது. வீரியமாக வேலை செய்யும் வதந்திகள் என்பது வீரியமாக வேலை செய்யும். எந்த அளவிற்கு என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் இருப்பது கூட தெரியவில்லை, இறந்து போய்விட்டார்கள் என்ற செய்தி மட்டும் பரவி கொண்டே இருக்கிறார். போர்க்களத்திலே இந்த செய்தி பரவியவுடன் பெருமானாருடைய இறப்புக்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நாம் எப்படி இருப்போம், இந்த போரிலே வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா என்றெல்லாம் சிந்தனைகள் அவர்களுக்கு சிதறி போனது. மிக வேகமாக அவர்கள் செயலாக்க வேண்டிய நேரத்திலே சஹாபாக்களிலே சிலர்கள் பெருமானாரை கண்டு நாயகம் உயிரோடு இருக்கிறார்கள்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற செய்தியை மீண்டும் சொன்னதற்கு பின்னால் தான் சொன்ன செய்தி, அந்த தகவல் பொய்யானது, வதந்தி என்பதை தெரிந்தவுடனே மக்கள் எல்லாம் நிலை குலைந்ததில் இருந்து திரும்பி மாறினார்கள். திரும்பி எதிரிகளை அவர்கள் எதிர்த்து நின்று போராடினார்கள் என்பதாக வரலாறு. இதனால் வீரர்களின் மனநிலை மொத்தமாக மாறிப்போனது. இறுதியாக அவர்கள் போர்க்களத்திலே வதந்தியின் காரணமாக 70 சஹாபாக்கள் இறந்து போனார்கள் என்பதாக வரலாறிலே பதிவு செய்யப்படுகிறது. இந்த வதந்தியின் காரணமாக நிறைய வீரியமான நிகழ்வுகள் கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வதந்தியின் காரணமாக பல சஹாபாக்கள் உஹது போர்க்களத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் வாழ்க்கை முழுக்க அது அவர்களுக்கு தொந்தரவை கொடுத்து கொண்டிருந்தது என்று வரலாறுல எழுதப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சமுதாயத்திற்கு நெருக்கடியை, ஒரு சமுதாயத்திற்கு குளறுபடிகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அது பொதுவாக வதந்திகளின் மூலமாக வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த சந்தேகத்தை நாம் ஆரம்ப வாழ்க்கை வரலாறுகளில் இருந்து நாம் பார்த்துக் கொள்ளலாம். நபிகள் நாயகம் காலத்திலிருந்தே வதந்திகள் இருந்து கொண்டிருந்தது, இப்பொழுதும் வதந்திகள் இருந்து கொண்டிருக்கிறது. வதந்திகள் செய்யாதீர்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு வருகின்ற செய்தியை நீங்கள் அது உண்மையா என்பதை தெரியாமல் அதை தொடராதீர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையா என்று தெரியாமல் யார் தொடர்கிறார்களோ அவர்கள் பொய்யர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையிலே நாம் வாழுகின்ற நேரங்களிலே தீய செயல்களில் இதுவும் ஒன்று, நாம் வதந்திகளை பரப்புவது. இன்னைக்கு நிறைய நம்ம கையிலேயே வச்சிருக்கிறோம். வதந்திகளை பரப்புவதற்கு மெஷின் கையிலே வச்சிருக்கிறோம். மொபைல் மூலமாக எல்லா விஷயங்களையும் செய்கிறோம். நம் சகோதரனுடைய குறையை பற்றி சொல்லுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய குறையை வெளிப்படுத்துவது அவனின் மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம் என்று சொன்னார்கள். அவன் இறந்து போனால் அவன் மாமிசத்தை நீ சாப்பிடுவாயா? அல்லாஹ் கேட்கிறான், உன் சகோதரனின் மாமிசத்தை நீ சாப்பிடுவாயா? உனக்கு பிடிக்குமா? அப்படி பிடிப்பதாக இருந்தால் நீ அவனை பற்றி குறை பேசு என்று சொல்லுகிறான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டிய வழிகாட்டுதல்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் அவைகளை நாம் ஒன்றொன்றாக பகுத்தறிந்து அதன்படி நாம் நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். வாழ்க்கையிலே நிறைய தீமைகள் நமக்கு தெரியாமலே செய்து கொண்டிருக்கிறோம். அது குற்றங்கள், பெரும் பாவங்கள் என்று கூட நாம் தெரியாமலேயே தினந்தோறும் ஒரு நாளைக்கு நிறைய பாவங்களை தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்று தெரியாத பாவங்களை விட்டும், அல்லாஹ்விடத்திலே பெரும் பாவங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். வாழும் காலங்கள் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வதந்திகளை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்களோ அந்த பழக்கங்களை விட்டும் தவிர்ந்து கொள்வதற்கு அல்லாஹ் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜும் உம்ராவும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவிலும் கனவிலும் கண்டுகளிக்கின்ற நல்ல பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.